பாசம் பிரபூரித மகா சுமதி பிரகாஷோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி மகிம்ன ஸ்துதியில அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய பாசாயுதத்தை யார் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வசப்பட்டு இந்த உலகம் முழுக்க அவர்கள் காலில் விழுந்து வணங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமமானது இருக்கு. ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமமாக இருக்கு. இந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படின்னு சொல்லணும். ராக அப்படிங்கிற வார்த்தையில வரக்கூடிய க சமஸ்கிருதத்துல 3வது கவா இருக்கு. பாஷாட்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த இட்டு 4வது டவா இருக்கு. இதை நாம கவனிச்சுண்டு அடுத்த சமயத்துல இந்த நாமத்தை சொல்லும் போது சொல்லணும். சரி, இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பாசத்தின் வடிவத்துல, அதாவது பந்த பாசத்தினுடைய வடிவத்துல, ஆசையினுடைய வடிவத்துல இருக்கக்கூடியது அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற ஆயுதம். அதாவது ஆசை அப்படிங்கறதினுடைய வடிவத்துல இருக்கக்கூடியது அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய பாசம். இந்த உலகத்துல நம்மளை திருப்பி திருப்பி பிறக்க வைக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உலகாய விஷயங்கள் மேல நாம வைத்திருக்கக்கூடிய ஆசைதான். அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம்தான் இந்த உலகத்துல நம்மை இறுக்கி அணைத்து கட்டி வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம உடலானது அழிந்தாலும் நம்ம ஆன்மா மாயையான இந்த உலகத்துல திரும்பி திரும்பி பிறக்குது. இப்போ இந்த மாயை அப்படிங்கிற உலகத்துல இருந்து விடுபட்டு அம்பிகையினுடைய நிஜமான பாதத்துல நாம சரணடையணும் அப்படின்னா இந்த மாயை அப்படிங்கிற கட்டை அவிழ்க்கிறதுக்கு பலமான இன்னொரு கட்டை போடணும். அந்த பலமான இன்னொரு கட்டு என்ன அப்படின்னா அம்பிகை மேல நாம வைக்கக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டு தான் அது. அந்த வகையில அம்பிகையின் மேல பக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இறுக்கமான ஒரு கட்டை போட்டு உலகாய விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆசையை நாம நீக்கினோம் அப்படின்னா நமக்கு எளிதில அனைத்து துன்பங்களும் நீங்கி நிறைவான இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படிங்கிற நாமம் அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய பாசாயுதம் மனிதர்களினுடைய ஆசையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க.